ஆரம்பிச்சோங்க. ஒரு 3 நாள் முன்னாடி இவங்களோட ஒரு போராட்டம் வைரலாகிட்டு இருந்துச்சு இல்லை புத்தலில். இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வலையில் உருவிட்டேன், திருடிட்டேன், அப்படியெல்லாம் நிறைய எதிர்க்கட்சி ஊடகங்கள் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் உயிரை கொடுத்தாவது இந்தியாவுக்கு எதிர்ப்போம், தமிழை காப்பாற்றோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த போராட்டத்தில் யாராவது அப்படி இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு முக்கியமான நிர்வாகி, கட்சியில் இருக்க நிர்வாகி. இவங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. பெண்கள் போராட்டத்துக்கு வரணுமே அப்படிங்கிறனால இப்படி கூப்பிட்டேன். நான் இப்படி வாமா அப்படின்னு நான் கூப்பிட்டுக்கே இருந்தேன். அதனால தான் இவங்க வந்தாங்க. இப்போ இவங்கள தான் கூப்பிட்டேன், இப்படி வாமா, கொஞ்சம் முன்னாடி வாமா, இப்படி கூப்பிட்டேன். அது வந்து வலையில திருடுற மாதிரி கன்வே ஆயிடுச்சு. வேற எதுவுமே நாங்கள் வந்து தப்பாக நினைக்கல. இல்லை தட்டுனது எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் இவங்களை கூப்பிட்டேன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சும்மா தட்டி காட்டுங்க. இவங்க இப்படி தட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா, நானும் பெண் தான், நானும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாமா அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இப்படி கையெல்லாம் பிடிச்சதுன்னா நல்லா இருக்காது, அதனால டீசெண்டாக நான் வளையல வந்து இப்படி பண்ணால் அது கையில் வந்துருச்சு வளையல். ஐயோ அப்படின்னு அவங்ககிட்ட பத்திரமா கொடுத்துட்டேன் நான். மற்றபடி நான் தப்பாக இப்போ நீங்கள் நினைக்கலாம், கொஞ்சம் சொல்லலாமேப்பா வாப்பா அப்படின்னு. போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க, யாராவது இப்படி போ அப்படி பண்ணுவாங்களா? அப்படி பண்ண மாட்டாங்க. மாமா எந்திரிச்சோம், அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. அதனால தான் கொஞ்சம் டீசெண்டாக அப்படி வாமா அப்படி இப்படி சொன்னேன். அது தப்பாக புரிஞ்சு எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி எதுவும் நடக்கலைங்க, மன்னிச்சு.